அண்மை செய்தி. சற்று நேரத்தில் விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் மோடி தியானம் மேற்கொள்ள இருக்கிறார். கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்திற்கு சென்றடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 3 நாள் ஆன்மீக பயணமாக கன்னியாகுமரி வந்திருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி விவேகானந்தர் மண்டபத்திற்கு வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தியானத்தை தொடங்க இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன். தற்போது 3 நாட்கள் விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தியானம் மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. தற்போதானது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்குள் சென்று விட்டார். அதாவது சரியாக 5:45 மணி அளவில் கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகை ஹெலிகாப்டர் தளத்தில் இருந்து இறங்கிய மோடி அவர்கள் அங்கு 10 நிமிஷம் ஓய்வெடுத்த பின்பு அங்கிருந்து கார் மார்க்கமாக அருகாமையில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற பகவதி அம்மனை தரிசனம் செய்தார். அங்கிருந்து தமிழ்நாடு அரசின் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து படகின் மூலமாக தனிப்படகு குகன் மற்றும் விவேகானந்தர் படகு மூலமாக நேரடியாக விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு சென்று தற்போது விவேகானந்தர் அங்குள்ள விவேகானந்தர் தியானம் செய்த பீடத்தில் அவருடைய சிலை உள்ளது, விவேகானந்தர் சிலை உள்ளது. அங்கே மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார் பாரத பிரதமர் மோடி அவர்கள். அதனைத் தொடர்ந்து தியானத்தில் ஈடுபட உள்ளார். தியானத்தில் தொடர்ச்சியாக 3 நாட்கள் ஈடுபட உள்ளார். இந்த ஆன்மீக பயணத்தின் போது அவர் பழச்சாறு நீர் ஆகாரங்களை மட்டுமே உணவாக உட்கொள்வதாக சொல்லப்படுகிறது. மேலும் 3 நாட்கள் அங்கேயே பாதுகாப்பு படையினர், இந்திய கடற்படையினர், தமிழக கடற்படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். இதனால் கன்னியாகுமரியில் 4000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போதானது விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் மோடி அவர்கள் அங்குள்ள விவேகானந்தர் சிலையில் மலர் தூவி மரியாதை செய்து வருகிறார். பின்னர் இன்னும் அரை மணி நேரத்தில் தனது தியானத்தை மேற்கொள்ள இருப்பதாக பிரதமர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வனிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். 3 நாள் ஆன்மீக பயணமாக கன்னியாகுமரி வந்திருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது விவேகானந்தர் மண்டபத்தை சென்றடைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தனது தியானத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்க இருக்கிறார். விவேகானந்தர் மண்டபத்திற்கு சென்றடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் தியானத்தை தொடங்க இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விவேகானந்தா என்ற பெயருடைய படகு மூலம் பிரதமர் மோடி தற்போது பயணம் மேற்கொண்டு விவேகானந்தர் மண்டபத்தை வந்தடைந்திருக்கிறார். 3 நாள் ஆன்மீக பயணமாக கன்னியாகுமரி வந்திருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது விவேகானந்தர் மண்டபத்திற்கு சென்றடைந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தோஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சந்தோஷ். விவேகானந்தர் மண்டபத்தில் தற்போது பிரதமர் மோடி வந்தடைந்திருக்கிறார். 3 நாட்கள் அங்கு தியானம் மேற்கொள்ள இருக்கிறார். இதையொட்டி அங்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, அதே போல என்னென்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு? விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். 3 நாள் பயணமாக தமிழகத்திற்கு வந்திருக்கக்கூடிய மோடி அவர்கள் தற்போது கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்திற்கு சென்றடையக்கூடிய காட்சி என்பதை தான் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் தன்னுடைய தியானம் என்பதனை தொடங்கி இருக்கிறார். அவருடைய பயண திட்டத்தின்படி இந்த தியானம் என்பதனை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் நாளைய தினம் இந்த தியானத்தை முடித்துக் கொள்வதாகவும் அவருடைய பயண திட்டம் தெரிவிக்கிறது. தொடர்ச்சியாக அவர் வருகையொட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பதும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் போடப்பட்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் மோடியினுடைய வருகையை எதிர்த்து தொடர்ச்சியாக திமுக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகள் விமர்சனம் என்பதனும் எழுப்பியிருந்தனர். குறிப்பாக திமுக தரப்பில் இருந்து வழக்கு தொடரப்பட்டிருந்தது. குறிப்பாக தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு மீறாக இந்த பயணம் அமைந்திருப்பதாகவும் அவர்கள் தரப்பில் இருந்து தெரிவித்திருந்தனர். இருந்த போதிலும் கூட கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் இந்த பயணம் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை நடக்காது என்றும் தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக அதனையொட்டி தற்போது கன்னியாகுமரி வந்து இறங்கிய அவர் வழக்கமாக பயணிகள் பயணிக்கக்கூடிய அந்த கன்னியாகுமரி கடற்கரையிலிருந்து அந்த விவேகானந்தர் மண்டபத்தை சென்றடைவதற்கு பயணிக்கக்கூடிய படகு என்பதனை பயன்படுத்தி வருவனர். அந்த வகையில் பிரதமர் மோடி விவேகானந்தா படகு என்ற பெயரின் அடிப்படையில் தற்போது அந்த படகின் மூலமாக இந்த தியானம் என்பதனை தொடங்கியிருக்கிறார். குறிப்பாக தியானம் தொடங்குவதற்கு முன்பாக பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று அங்கு அவருடைய பிரார்த்தனை என்பதனையும் செய்திருந்தார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.